Hi friends, welcome to our channel. நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா தலப்பாக்கட்டிங்க, திண்டுக்கல் தலப்பாக்கட்டி, திருப்பூர்ல வளர்மதி ஸ்டாப்புங்க. MGP பேக் சைடுல இருக்கு. நம்ம டின்னருக்காக இங்க வந்தங்க. இங்க வந்து ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தீங்க பாத்தீங்கன்னா மட்டன் மிளகு சூப்புங்க. பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் மட்டன் பீஸ் பெருசா போட்டுருக்காங்க. சூப்பு பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து குழம்பு மாதிரியே இருக்கும். இங்க சூப் மாதிரி தாங்க இருக்கு பார்க்கறதுக்கு. டேஸ்ட் செமையா இருக்கு. நான் குடிச்சு பார்த்தேன், செமையா இருக்கு. நல்ல ஸ்வீட் பெப்பர் நிறைய போட்டுருக்காங்க. நல்ல ஸ்வீட் டேஸ்ட்டுங்க. நல்ல மிளகு தக்காளி ஸ்வீட்னஸ்க்கு செமையா இருக்கு. இது போக மட்டனோட டேஸ்ட் வருதுங்க ஃப்ளேவர். நம்ம சூப் வந்து 1/2 தாங்க ஆர்டர் பண்ணோம். சிவுக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெரிய பீஸ் இருக்குது. நமக்கும் பீஸ் 2 பீஸ் கிட்டத்தட்ட கொடுத்துருக்காங்க. நல்ல டேஸ்ட்டாக இருந்த சூப்பு பீஸ் எடுத்து நம்ம இலை வந்ததையும் ஃபஸ்ட்டு அதை வச்சிட்டோம். ஃபுல்லாக எலும்புதாங்க. ஆனால் சாஃப்டாக இருக்குங்க. அதில் இருக்கிற அந்த எலும்பில் இருக்கிற அந்த லேயர் கறியும் சொல்ல முடியாது. இந்த எலும்பில் இருக்கிற அந்த அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நல்லா வேகட்டுருக்காங்க. நல்லா இருக்குங்க. சிவு சாப்பிட்ற பாருங்க. அவனுக்கு சதக்கறியோடு வந்துருக்கு. ஃபஸ்ட் எடுத்தையுமே மட்டன் மிளகு சூப் ஆர்டர் பண்ணுங்க. உண்மையிலே சூப்பராக இருந்தது. ஆளுக்கு ஒரு பீஸ் 1/2 உண்மையிலே சூப்பராக இருந்ததுங்க. அடுத்து வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்க ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா குச்சி மட்டனுங்க. இது நம்ம ரெகுலராக ஆர்டர் பண்ணுறது. நல்ல மசாலா திக்னஸோடு பார்த்தீங்கன்னா வைங்களேன், நெஞ்செலும்பு கறி. மட்டன் நல்லா ரிச்சாக இருக்குங்க. மிளகு நம்ம டேஸ்ட்டுமே நல்லா ரிச்சாக இருக்குது. கறி நல்லா இருக்குங்க. அந்த காலத்தில் ஆட்டி வைப்பாங்க மட்டன் குழம்புக்கு. அந்த என்ன சொல்கிறது, குழம்பு வைக்காமல் வறுத்த கறியாக பண்ணும்போது பண்ணுற மிளகு மாதிரி அந்த பாரம்பரிய ஸ்டைலில் இருக்குங்க அந்த மசாலா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கனில் இது வந்து மொறுமொறு ஸ்டிக்குன்னு சொல்லிட்டேங்க. சிக்கனில் இது பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனை அரைச்சி ஒரு சிக்கன் வந்து ரொம்ப சால்ட் பண்ணி அரைச்சி அதுக்கு மேலே கிறிஸ்பியாக மசாலா ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணியிருக்காங்க. இது வந்து சிக்கன் வந்து போன்லெஸ் மாதிரிங்க. நல்லா சாஃப்டாக இருக்கிற சிக்கனில் மேலே வந்து கிறிஸ்பியாக மசாலா ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணியிருக்காங்க. நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அது போக இந்த மாதிரி ஒரு ஐஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. குச்சி ஐஸ். இது வந்து சிக்கன் கீ ரோஸ்ட்டுங்க. நல்லா பார்த்தீங்கன்னா கிரேவி ஸ்டைலில் இருக்குது. ட்ரை ஐட்டம் கிடையாது. இது வந்து அதோட கிரேவியை வந்து நம்ம ஏதாவது பரோட்டா கீஸ் சாப்பிட்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. கீலேயே ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க மசாலா தடவி. இதில் அடிஷ்னலாக வந்து கிரேவி மாதிரி இருக்குது. நம்ம இந்த மாதிரி பரோட்டாலாம் வாங்கினோம்னா நம்ம பரோட்டாவுக்கு வந்து நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம். கறியோடு நம்ம எடுத்து இந்த கீ ரோஸ்ட்டில் இருக்கிற கிரேவியை வச்சு நம்மளால சாப்பிட முடியும். அது போக இந்த குச்சி மட்டன் வாங்கின வருவாங்க, அதுலேயும் கிரேவிஸ் இருக்கும். நூல் பரோட்டாவில் கிரேவி வச்சு சாப்பிடும். தலப்பாக்கட்டில் நிறைய ஐட்டம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை ஐட்டம் மாதிரி இருக்கும். பட் மசாலாஸ் வருங்க கூடவே. நம்ம வந்து சப்பாத்திக்கோ பரோட்டாக்கோ பிரியாணிக்கோ வச்சு நம்ம இதெல்லாம் சாப்பிட முடியும். சிக்கன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. மசாலாமே யூனிக்காக இருக்குங்க. நம்ம வேற எங்கேயும் இந்த மாதிரி சாப்பிட்ருக்க மாட்டோம். இந்த டேஸ்ட்டில் கீழே வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மொறுமொறு ஐட்டம் இருக்கும். சிக்கன்லேயே இருக்குது. அது போக ப்ரான்லேயே இருக்குங்க. சேம் இந்த மொறுமொறு சிக்கன் மாதிரியே மொறுமொறு ப்ரானுங்க. அதே சேம் மசாலா தான். ரெண்டுமே ஒரு டேஸ்ட்டு. பட் ப்ரான்கான டேஸ்ட் நமக்கு கிடைக்குது. கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணுவோம் ஒரு டைமு. யூனிக் மசாலா தலப்பாக்கட்டோட இந்த மொறுமொறு சிக்கனோட சேம் ரெசிபி. தலப்பாக்கட்டில் நம்ம எப்போ பரோட்டா ஆர்டர் பண்ணாலும் இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லி கிரேவிங்க. 2 பீஸ் போட்டு நல்லி கொடுப்பாங்க. அது கூடவே வந்து கிரேவிங்க. சிவுக்கு எனக்கு காம்படிஷனாக இருக்கும் இந்த நல்லிக்கு.
சிவுக்கு ஒரு பீஸ் கொடுத்துருவாங்க சின்னதாக. ஒரு மாதிரி பார்க்குற அப்படி மறுபடியும் பீஸ் மாற்றிடுவா அப்படிங்க வீடியோ முடிஞ்சதையும். கிரேவி ஆட் பண்ணியாச்சு. உண்மையிலே பரோட்டாக்கு இந்த நல்லி கிரேவி வந்து உண்மையிலே செமையாக இருக்குங்க. டேஸ்ட் ரொம்ப ரிச்சாக இருக்குங்க. மித்த கம்பேர் பண்ணும்போது பரோட்டாக்கு இந்த நல்லி கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே செமையாக இருக்கும் மட்டன். எனக்கு சிவுக்கு ரொம்பவே ஃபேவரட்டு. பீஸ் பாருங்கள் எப்படி இருக்கும். இங்கே மட்டன் ஐட்டம்லாம் நம்ம என்ன தான் ஆர்டர் பண்ணாலும் ஒரு சில இடத்துல ஹார்டாக இருக்கும். இங்கே ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நம்ம ஈஸியாக கரைஞ்சிடும் வாயில் வச்சா. நல்லா மசாலா மிக்ஸ் ஆகி மட்டன் நல்லா மேரினேட் ஆகி காரமே வந்து அளவாக இருக்கும். ரொம்பவுமே கம்மியாக இருக்கும். ஃபைனலாக தலப்பாக்கட்டுனாவே பிரியாணி தாங்க ஃபேமஸ்ஸு. இங்கே நம்ம எப்போ வந்தாலும் பிரியாணி கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். பிரியாணி கூட சிக்கன் பீஸு ப்ளஸ் எக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. பாயில்டு எக்கு ஒரு முழு எக்கு. அது போக வந்து தயிர் பச்சடி கிரேவி. தயிர் பச்சடி இருக்கு பாருங்க. தயிர் பச்சடி அதுக்கான குழம்புங்க. எக்கு சிவ எடுத்துக்கோ அப்படிங்க. சிக்கன் பீஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு லெக் பீஸ் வரல. அதில் கொஞ்சம் சோகத்தோடு நம்ம கிடைச்ச பீஸை வச்சு நம்ம டேஸ்ட் பண்ணுறோம். பீஸ் வந்து சாஃப்டாக தாங்க இருக்குது. பார்த்தீங்கன்னா ரைஸு நல்லா மசாலா மேரினேட் ஆகி பிரியாணி பார்க்குறக்கே கொஞ்சம் சாப்பிட்ற டெம்ப்ட் ஆகுதுங்க. இந்த பீஸ் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. இன்னொரு பீஸ் இருக்குது. ஆமாம், இந்த பீஸ் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பீஸோட கொஞ்சம் சுமாராக தாங்க இருந்துச்சு. லெக் பீஸ் கிடச்சிருக்கு. லெக் பீஸோட பிரியாணி வச்சு சாப்பிட்டு பார்க்கணும். நல்ல பீஸோட பிரியாணி வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. நமக்கு பீஸ் அமையத்தை பொறுத்துங்க பிரியாணியோட டேஸ்ட்டு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மொர்மா சிக்கன் ஆர்டர் பண்ணோம். இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எக் இல்லாமல் மயோ பண்ணி கொடுத்துருக்காங்க. எக்லெஸ். பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. மயோ நல்லா ஸ்வீட்டாக க்ரீமியாக இருக்குங்க. வெஜ்ஜில் பண்ணியிருக்காங்க. சம் பூண்டு டேஸ்ட்லாம் வருது. இன்னும் நல்லா இருக்குங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணிக்கிற ஐட்டம் சுலோன் பரோட்டாவா? சுலோன் பரோட்டா. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஆம்லெட்ஸு வந்து ஸ்டப் பண்ணியிருக்காங்க. எக்கில் வந்து ஆனியன்லாம் போட்டு நல்லா ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருக்காங்க. இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ஃபஸ்ட் டைமாக நம்ம சாப்பிட்றோம். இதுக்கு கிரேவி வச்சு சாப்பிட்டோம்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். உங்களோட நல்லி கிரேவிங்க. உண்மையிலே இந்த பரோட்டாக்கு நல்லி கிரேவி வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. எல்லாம் ஆம்லெட் தாங்க வச்சுருக்காங்க. மிளகாய் எல்லாமே இருக்குது. பச்சை மிளகாய். இங்கே முறுமுறு சிக்கன் முறுமுறு ப்ரான்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடாக சாப்பிட்ணுங்க. வந்ததையுமே கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா வந்து நமக்கு அந்த சூடாக சாப்பிட்றத விட டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியுது நமக்கு. நல்லா சூடாக சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் ரிச்சாக தெரியுதுங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தோசை ஐட்டம்ஸ் இருக்குது. தோசை வாங்கியிருக்கோம். இங்கே வந்து குச்சி மட்டனோட கிரேவி வந்து பெண்டிங்காக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு தோசை வாங்கிட்டு ஆளுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலான்ட்டுங்க. இதில் மசாலா அப்படியே இருக்குது. தோசைக்கு அந்த மசாலா நல்லா இருக்குங்க. இவ்வளோ தாங்க இந்த வீடியோ. இன்றைக்கி ஆர்டர் பண்ண ஐட்டம் எல்லாமே நல்லா இருந்தது. ஒரு சில ஐட்டம் வந்து நம்ம சூடாக சாப்பிட்ணும். ஆறிச்சுன்னா வந்து கொஞ்சம் நமக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் கிடைக்காது.
சிவ உனக்கு பிடிச்சிருந்தா ஃபுட்டு? செம்மையாக இருக்கு. சிவுக்குமே வந்து பரோட்டாக்கும் இந்த நல்லி கிரேவியும் வந்து ஃபேவரெட்டுங்க. எனக்கும் பரோட்டா நல்லி கிரேவி ஃபேவரெட்டு. பரோட்டா வந்து நம்ம என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிடுவோம், டெய்லி சாப்பிட்றது ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. ஸோ என்றைக்கோ ஒரு நாள் இந்த மாதிரி நல்லி கிரேவியெல்லாம் கிடைக்கும்போது நம்ம டேஸ்ட் பண்ணலாங்க. அது போக தோசை ஐட்டம் ஃபைனலாக டின்னர் முடிஞ்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கடைசியாக பார்த்தீங்கன்னா லைம் சோடாங்க. நல்லா புளிப்பாக நம்ம ஸ்வீட் தான் ஆர்டர் பண்ணுங்க. லெமன் வந்து நல்லா புளிப்பாக, சோடா குடிக்கிறதுக்கு புளிப்பு ஸ்வீட்னஸோட சூப்பராக இருக்குங்க. உள்ள மின்ட் லீவ்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. இதை எடுத்து இப்படி வச்சுட்டு மேலே சூப்பராக இருக்குங்க. நல்லா ஜீரணமாகும்.